மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். ஆரம்ப காலத்தில் ஆதிகால வேத கால மக்களுக்கு முக்கிய தேவை கால கணிதம் மட்டுமே வைத்து தமது வாழ்க்கை நிலைகளை சரி செய்து வந்தனர். சரி எதற்காக என்றால், யாகங்கள் வேள்விகள் எப்போது செய்ய வேண்டும், எந்த திதியில் செய்ய வேண்டும், எந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும், எந்த பருவத்தில் செய்ய வேண்டும், சூரியன் சந்திரன் எந்த நிலையில் உள்ளனர் என்பதை அறியவே முதலில் வேத ஜோதிடம் உருவானது. அந்த கால ஜோதிடம் இன்று நாம் பார்க்கும் பலன் சொல்லும் ஜோதிட முறை அல்ல. அது ஒரு காலக்கணித வானியல் அறிவாகவே வளர்ந்து வந்தது. பின்னர் பல நூற்றாண்டுகள் கடந்துதான் கிரகங்களின் இயக்கத்தையும் விண்மீன்களின் தாக்கத்தையும் வைத்து மனிதர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் கவனித்த யோகிகள் ஞானிகள் சிலர் மனிதர்களிடம் சில ஒற்றுமைகளை கண்டறிந்தனர். உதாரணமாக, சிலரது குறிப்பிட்ட கிரக நிலையில் பிறந்தவர்களுக்கு ஒரே மாதிரியான ஒத்த குணங்களை பெற்றிருந்தனர். சிலரது கோச்சார நிலைகளில் குறிப்பிட்ட கிரக சஞ்சார நிகழ்வுகளின் தாக்கம் அதிகமாகவே நடந்து வந்தது. அரசர்களின் பிறப்பு ஜாதகங்களுக்கும் அரசியல் நிகழ்வுகளுக்கும் சில தொடர்புகள் கிரகங்களின் மூலம் காணப்பட்டன. இவ்வாறான நீண்ட கால அவதானிப்புகள், அதாவது அப்சர்வேஷன் மற்றும் அனுபவங்கள் சேர்ந்து நமக்கு உருவாக்கி தந்தது தான் ஹோரா சாஸ்திரம் எனப்படும் பலனறியும் ஜோதிடமாக நமக்கு கிடைத்தது. அதாவது, முதலில் வானத்தை பார்த்து விண்மீன்களை பார்த்து நேரம் அறிந்தார்கள். பின்னர் வானத்தை பார்த்து பருவநிலை அறிந்தார்கள். அதன் பின்னர் வானத்தை பார்த்து வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா என்று ஆராய துவங்கினார்கள். அதன் விளைவாக ஜாதக ஜோதிடம், பிரசன்ன ஜோதிடம், முகூர்த்த ஜோதிடம், நாடி ஜோதிடம், ஜெய்மினி ஜோதிட முறை, தாஜிக ஜோதிட முறை, கேபி ஜோதிட முறை வரை போன்ற பல கிளைகளை உருவாக்கிவிட்டனர். இன்றும் புதிதாக உருவாகி கொண்டு தான் உள்ளது. இதில் யோகிகள் முனிவர்கள் கிரகங்களை வெறும் வானில் சுற்றும் விண்கற்களாக மட்டும் காணவில்லை. அவர்கள் அவற்றை காலத்தின் வெளிப்பாடுகளாகவே உணர்ந்தனர். கிரகங்கள் நமது வாழ்க்கையை வழிநடத்துவதில்லை, ஆனால் நமது கர்மா எந்த காலத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதை காலபுருஷ கிரகங்களின் மூலம் படம் பிடித்து காட்டுகின்றன. வரலாற்று ஆய்வாளர்களின் பார்வையில் ஜோதிடம் என்பது முதலில் காலக்கணிதம், பின்னர் வானியல் நிகழ்வுகளாக வடிவமைத்து அதன் பின் சகுனம் மற்றும் நிகழ்வுகளின் கணிப்புகளை உருவாக்கி வைத்தனர். இறுதியில் தனிநபர் ஜாதக பலன் என்ற வளர்ச்சி வரை உருவாக்கி வைத்துள்ளனர். தற்கால ஜோதிடர்களின் பார்வையில் காலத்தை அறிய உருவான ஜோதிடம் பின்னர் ஜீவ கர்மாவை அறியும் பொக்கிஷமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. பாரம்பரிய ஜோதிட பார்வையில் காலமும் கர்மாவும் ஒன்றோடொன்று இணைந்து காலத்தை முன்னரே அறிந்து பின்னர் கர்ம பலனையும் அறியும் அறிவாக விரிவடைந்து இன்று நம்மிடம் உள்ளது. எனவே ஜோதிடத்தின் பயணம் என்பது வெறும் பலன் கூறும் கலையின் வரலாறே அல்ல. அது மனிதன் காலத்தை அறிய முயன்ற அறிவு பயணத்தின் வரலாறாகும். வெறும் காலக்கணிதமாக துவங்கிய வேத ஜோதிடம் பின்னர் வானியல் அறிவாக வளர்ந்து பின்னர் கர்மா, காலம், வாழ்க்கை ஆகியவற்றின் தொடர்பை விளக்கும் ஆன்மீக அறிவாக விரிவடைந்தது. காலத்தை அறிந்தவன் செயலையும் அறிகிறான். செயலின் விதையை அறிந்தவன் கர்ம பலனையும் புரிந்து கொள்கிறான் என்ற ஆழமான உண்மையை ரிஷிகளும் யோகிகளும் நமக்கு தெளிவாக உணர்த்தினார். எனவே ஜோதிடம் வெறும் பலன் சொல்லும் முறையாக மட்டுமே பார்க்காமல் காலத்தின் மொழியை வாசிக்கும் ஒரு தெய்வீக அறிவாக காலத்தை அறிய பிறந்த ஜோதிடம் இன்று கர்மத்தை உணர்த்தும் ஞான ஒளியாக மனித குலத்திற்கு வழிகாட்டி நிற்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் காணொளிக்கு லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில்